வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 15 வேர்ல்ட் ஆர்ட் டே. ஏப்ரல் 15 உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஆர்ட் டேவாக இதை கொண்டாடுறாங்க. இதற்கான முக்கியமான காரணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஜனவரி 1 நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான நிகழ்வுகள், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் தினமும். லினார்டோ டா வின்சி இவருடைய பிறந்த நாள் தான் ஏப்ரல் 15 வேர்ல்டு ஆர்ட் டேவா கொண்டாடுறோம். இது பார்த்தீங்கன்னா 1452 பிறந்துட்டு 1519 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அல்லது 67 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்க இட்டாலியில பிறந்துட்டு பிரான்ஸ்ல மறைஞ்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்ட், இன்வென்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நிறைய திறமைகள் இருந்திருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா அருமையான ஆர்டிஸ்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மோனலிசா படத்தை வரைஞ்சவர் இவரு தான். 1503 1519 வரைக்கும் வரைஞ்சதா சொல்லப்படுகிறது. உலகத்துல இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச மோனலிசா படத்தை வரைஞ்சவர் தான் இந்த லினார்டோ டா வின்சி. ஸோ இவருடைய பிறந்தநாளை தான் நம்ம வேர்ல்டு ஆர்ட் டேவா கொண்டாடுறோம். இவர் இது மட்டும் இல்லாமல் த லாஸ்ட் சப்பர் அப்படின்ற ஒரு ஓவியத்தையும் வரைஞ்சிருக்காரு. அதுவும் உலகம் ஃபுல்லாக அது ரொம்ப ஃபேமஸ். இவரை ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய திறமைகள் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அவர் வரைஞ்ச சிறந்த ஓவியமான மோனலிசா இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பேசப்படுகிறது. எல்லா நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா மோனலிசா படம் இல்லாத ஒரு கேலரியே இல்லாம மியூசியமே இல்லைன்னு சொல்லலாம். வேர்ல்ட் ஆர்ட் டே கொண்டாடுறதுக்கு காரணமான லினார்டோ டா வின்சியோட போட்டோ இமேஜ் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உலகத்துல இருக்க எல்லா மியூசியத்துல இருக்கிற மோனலிசா படத்தை வரைஞ்ச லினார்டோ டா வின்சியோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு 15 ஏப்ரல்.